வெல்கம் பேக் டு கனிதக்ஷி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இறால் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க 1/2 kg இறா எடுத்திருக்கோம். கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட்டு, வீட்டு மிளகாத்தூள் தான் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்து வச்சு ஒரு பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் இறால சேர்த்துட்டேன். இப்போ நம்ம பொறுமையா இதை வந்து கிளறி விடலாம். தனித்தனியா பிரிஞ்சு அழகா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதுல தண்ணி விட ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகும். பொறுமையா சிம்ல வச்சு இதை வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே பாருங்க தண்ணி விட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது வந்து ரப்பர் மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம ரொம்ப ட்ரையா நம்ம ஃப்ரை பண்றதுனால இது வந்து ரொம்ப சாஃப்டாவே இருக்கும், ஹார்டாலாம் ஆகாது. இது கடல் இறான்றதுனால ரொம்ப சாஃப்டாவே இருந்துச்சு, நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, வெறும் வீட்டு மிளகாத்தூளே போடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா சால்ட்டு, அவ்வளோதாங்க. வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கரம் மசாலா போட்டாலும் ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி ரொம்ப டேஸ்டா நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க, ஆனாலும் சாஃப்டாவே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சமா நம்ம கருவேப்பிலைய தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.